நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட 4 வயது குழந்தை உயிரிழந்திருக்கிறது. நீதி கேட்டு குழந்தையின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். குழந்தையின் உயிரிழப்பிற்கு என்ன காரணம்? மருத்துவ நிர்வாகம் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உறவினர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கடந்த 10ஆம் தேதி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகே உள்ள மலையடிப்பட்டியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவருடைய 4 வயது குழந்தை கழுத்துல ஒரு கட்டி இருப்பதாக அனுமதிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து அந்த குழந்தைக்கு பல்வேறு சிகிச்சைகள் வழங்கப்பட்ட சூழல்ல நேற்றைய தினம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்காக கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்போது ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு குழந்தை மயக்க நிலையில் ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த குழந்தை ஐசியூ யூனிட்ல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில நேற்று இரவு உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில நல்லா இருந்த குழந்தை திடீரென உயிரிழப்பதற்கு என்ன காரணம் என தெரியவில்லை என கூறி நேற்று இரவு அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தொடர் தர்ணாவில் ஈடுபட்டார்கள் அந்த அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் அலுவலகம் முன்பு. இதனைத் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்கள். இந்த நிலையில மருத்துவமனை நிர்வாகமும் இந்த விவகாரம் தொடர்பாக துறை ரீதியான விசாரணை மேற்கொண்டு வருகிறது. முதற்கட்டமாக சொல்லப்பட்ட தகவல் என்னவென்றால், அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் போது ஏற்பட்ட அந்த அலர்ஜி காரணமாகவே மயக்கமடைந்த குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டது. இந்த நிலையில காலையில மாரடைப்பு ஏற்பட்டு குழந்தை உயிரிழந்ததாக தெரிவித்தார்கள். இதனை ஏற்க மறுத்து தற்போது தொடர் போராட்டத்தில் உறவினர்கள் மற்றும் அந்த குடும்பத்தினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது காவல் துணை ஆணையாளர் தலைமையில பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் உள்ள ஊழியர்களை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி தொடர் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருப்பதால அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம் முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.